எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மயிலாப்பூரில் இருக்கிற பாரத் பெட்ரோலியமில் சில பசங்க அங்கே இருக்கிற டிரைவர்ஸ்கிட்ட வரவங்ககிட்டலாம் ஜிபே பண்ணுறேன், எனக்கு கேஷாக கையில் கொடுங்கன்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு. அதே சம்பவம் நேற்று திரும்பவும் சாயந்தரம் 7 மணிக்கு நடந்தது. அங்கே ஒரு டிரைவர் சிஎன்ஜி போகிறதுக்காக போயிருக்காங்க. அவர்கிட்ட அதே மாதிரி பணம் வாங்கி ஜிபே பண்ணிவிட்டு பணம் வாங்கியிருக்காங்க. அவர் கொஞ்சம் உஷாராக கண்டுபிடிச்சிட்டாரு. அங்குள்ள மற்ற டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னென்னு கேள்வி கேட்கும்போது அந்த பையன் வந்து அந்த டிரைவரை தப்பு சொல்லியிருக்கான். அப்புறம் கடைசியில் உண்மை என்னென்னு விசாரிக்கும்போது அந்த பசங்க மேலே தான் தப்பு. அதே பசங்க தான் என்னையும் ஏமாற்றினது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் போய் அந்த இடத்துல சொல்லி அவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தான். ட்ரிங்க்ஸ் பண்ணி ஓவராக பேசவும் அங்கே இருக்கிற டிரைவர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கேப் ஓட்டுற டிரைவர் ஆகட்டும், ஆட்டோ டிரைவர்கள் ஆகட்டும், இந்த மாதிரி ஸ்கேம் தவிர்க்கிறது நல்லது. யார் ஜிபே பண்ணுற காசு கொடுக்குறேன்னு கேட்டாலும் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸில் வேணும்னே டிரைவர்ஸாக டார்கெட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். இந்த சில நபர்களால் நம்ம சம்பாரித்த பணத்தை இழக்க வேண்டியதாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பசங்க குடிச்சிட்டு கையில் கத்தி இந்த மாதிரி பொருட்களும் வச்சுருக்காங்க. ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, ஒருவேளை அந்த டிரைவர் தனியாக இருந்திருந்தா, அந்த குடிபோதையில் ஏதாவது ஆயிருந்தா, அந்த டிரைவரோட குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நைட் டைமில் வண்டியை போட்டுருவீங்க. நிறையா டிரைவர்ஸ் தூங்குறாங்க. நைட் டைமில் நம்ம ரொம்ப டயர்டாக இருக்குன்னு எல்லா இடத்துலையும் போட்டு தூங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சேஃப்டியாக தூங்குங்க. இந்த மாதிரி சில நாய்ங்கனால் நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூட இது மாறலாம். ஸோ கவனமாக இருங்க, கவனமாக வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரி ஸ்கேம் சென்னையில் நிறைய இடத்துல நடந்துகிட்ருக்கு. குடிபோதையினால் நிறைய பேர் தப்பான விஷயங்களையும் கையாளுறாங்க. ஆயுதத்தை வச்சுக்கிட்டு மிரட்டுறது, தனியாக இருக்கிறவனை பார்த்து அவங்ககிட்ட பணம் பறிக்கிறது, இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கிறதுக்கு சேஃப்டியான இடத்துல இருக்கணும். குறிப்பாக இந்த மாதிரி தனியாக இருக்கும்போது யாராவது வந்து கேட்டால் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போக பாருங்கள். நேற்று நடந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கொஞ்சம் அந்த டிரைவர் தனியாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா அந்த பசங்க கையில் வச்சுருந்த கத்தி அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி சீரழிஞ்சு போகிறாங்கன்னு தெரியல. நம்ம தான் கவனமாக இருக்கணும். பார்த்து வண்டி ஓட்டுங்க, கவனமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.